எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பாப்புலரான மால்புவா. இந்த மால்புவா செய்ய ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுறேன். இது 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க, மாவு நல்லா ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு வச்சுக்கலாம். ஒரு சாஸ்பேன்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதே 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். சர்க்கரை கரைஞ்சு நல்லா கொதிச்சு வந்ததும் கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்க்கிறேன். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சர்க்கரை பாகை செக் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் திக்கா இருக்கணும், ஆனா கம்பி பதம் வந்துடக்கூடாது. அப்படி இருந்தாதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில இருக்கும். மாவு 1/2 மணி நேரமா ஓடிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன டிப் சொல்றேன். மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஒரு பேன்ல 1/4 கப் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து மெதுவாக ஊற்றுங்க. தானா எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுதோ அவ்வளோ போதும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் மறுபக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க எப்படி ஓரத்துலலாம் நல்லா சிவந்து வந்திருக்குன்னு. இப்படி ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னா நல்லா நம்மளோட மால்புவா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி 4-5 ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண மால்புவாவை சர்க்கரை பாகில் போட்டு ஊற விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ஆவது ஊறணும். இருபது நிமிஷம் ஆனதும் மால்புவா சர்க்கரை பாகில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ பாகுலேருந்து எடுத்துட்டு சர்வ் பண்ணலாம். இந்த மால்புவாவை மேலே கொஞ்சம் பொடிச்ச பிஸ்தாவை தூவி சர்வ் பண்ணுங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் எல்லா ஃபெஸ்டிவல் சீசனுக்கும் பண்ணலாம். அருமையான சுவையோட இந்த மால்புவா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் டிப்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.